வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி நேரடி மலையாள படமா திரைக்கு வந்திருக்கும் திரைப்படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படம் வந்து மலையாளத்திலையும் வந்திருக்கு, தமிழ்லையும் வந்திருக்கு. இந்த திரைப்படம் ஃபேண்டசி மூவியா, இல்லை சூப்பர்மேன் மூவியா, இல்லை இந்த படம் வந்து ட்ரக்குலா மூவியா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, கதாநாயகி பெங்களூர் போறாங்க. கதாநாயகன் ஆல்ரெடி வந்து பெங்களூர் தான் இருக்காரு. அவர் ஒரு 8th ஃப்ளாட்டில் இருக்காரு. கதாநாயகி வந்து இந்த ஃப்ளாட்டில் இருக்காரு. கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஆனால் கதாநாயகியை பார்த்து வந்து கதாநாயகன் வந்து பயங்கிறாரு. அவள் பின்னாடி நம்ம எப்படியா போகணும், அவகிட்ட நம்ம எப்படியா பேச்சு வச்சுக்கணும், எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறாரு. ஆனால் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவர் வந்து எதனா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களோ எதனா ஒன்று வந்து அவங்க கதாநாயகியோட வீட்டில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கதாநாயகனுக்கு ஒரு டவுட்டு, என்னதான் இவங்க பண்ணுறாங்க, இப்படி டெய்லியாக ஃபுட் டெலிவரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்போ பார் கதாநாயகன் பின்னாடியே போய் அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. கதாநாயகி அப்படி என்னதான் பண்ணுறாங்க? கதாநாயகி யாரு? கதாநாயகி இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி தான் இந்த திரைப்படத்தை வந்து முழுசாக வந்து திரைக்கதையை வந்து அப்படி தான் மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்மேன் மூவின்னு சொல்லலாம், ஏன்னா சூப்பர் ஹீரோ படம் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சூப்பர் கதாநாயகி மூவி தான் இந்த திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஏன்னா இந்த திரைப்படத்தை நம்ம எதுன்னே சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து கதாநாயகி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கதாநாயகன் வந்து ரொம்ப அழகாக முயற்சி பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து நமக்கு வந்து ஒரு பேய் படம்னு சொல்ல முடியாது, ஒரு த்ரில்லிங் கிரைம் த்ரில்லர் ஜானல் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா கேம்பியோ ரோலில் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க கேம்பியோ ரோலில். ஸோ வந்து எல்லாமே நல்ல கேரக்டர், ஓகேங்களா? ஆனால் வந்து எல்லாமே நல்லா வராங்க. இந்த திரைப்படத்தில் வந்து கேமியோ ரோல் வரவங்களுக்கு வந்து நமக்கு வந்து சரியான முறையில் காரணம் சொன்னாங்களா இல்லையா, அது வந்து நமக்கு சரியான முறையில் தெரியல. ஏன்னா சாப்டர் 1 தெரியாது, பார்ட் 2 தான் இந்த திரைப்படத்தில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பார்ட் 2 தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த திரைப்படம் வந்து கதாநாயகி பிரியதர்ஷினி ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நடிப்பெல்லாம் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு கேரக்டர், இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நமக்கு கிடைக்காதான், நம்மளோட நடிப்பு திறமையை வந்து நிரூபிக்க முடியாதான்னு சொல்லிட்டு எத்தனோ கதாநாயகிங்க வந்து போட்டி போட்டுக்கிறாங்க. அப்படி வந்து போட்டி போடும்போது ரொம்ப அழகாக வந்து கல்யாணி பிரியதர்ஷனிக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக கச்சிதமாக வந்து பொருந்திருக்கு. அப்படி ஒரு கேரக்டர் நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காங்க. அதாவது ட்ரக்குலா வந்து கதாநாயகி தானா, இல்லை கதாநாயகன் ட்ரக்குலாவா? அப்படி தான் இந்த திரைப்படம் என்ன, அதுதான் நம்ம வந்து படத்தில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னா யார் ட்ரக்குலா நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து குறைகளும் இருக்குது, நிறையவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து குறைன்னு சொன்னால் அது அந்த அடுத்தடுத்து கொலை நடக்குது, கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை வந்து யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம அந்த குறைகளை வந்து மறைக்கிறதுக்கு ஒரே காரணம் கதாநாயகியோட நடிப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுற விதம், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ண தொட்டு நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பிரமாதமாக பண்ண தொட்டு நமக்கு இந்த குறையை வந்து நமக்கு எடுத்துக்கல. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட கதாநாயகன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா கதாநாயகனோட நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவரோட சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட் ரோல், அவங்கெல்லாம் வந்து இந்த காமெடிஸ்லாம் பண்ணலன்னா இந்த படத்துக்கு வந்து வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, சீரியஸாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஹெவி வைலன்ஸ். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் சில பேர் உண்மையான வைலன்ஸை பார்த்து இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை பார்த்து தான் நமக்கு உண்மையே பயம் வரும். அந்த சதக்கு குத்துறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும்.
ஸோ யூஏ இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமே ஏ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக பொருத்தமாக இருந்திருக்கும் இந்த திரைப்படம். ஏன்னா அப்படிப்பட்ட வைலன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் சொல்கிறத விட பேஷ்பேக் போர்ஷன்லேயே தான் இது வரும். ஆனால் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த பேஷ்பேக் போர்ஷனுக்கு அது பொருத்தமாக அது தேவை தான். அந்த ஆக்ஷன் வந்து சீக்வன்ஸில் நம்ம அவ்வளோ வைலன்ஸ் வந்து காட்ட வேண்டிய கட்டாயம், அதனால் காட்டியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படம். இந்த படத்தில் டைரக்ஷன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு யாரும் உங்களுக்கு தெரியும், நடிகர் துல்கர் சர்மா ரொம்ப தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஐ திங்க் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவரும் வராரு. அவர் எந்த கேரக்டரில் வராருன்ட்டு நீங்கள் வந்து படத்தை போய் பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து பழைய காலத்து படம்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்குலா, சைக்கோ படம், அமாவாசை இரவேல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். மலையாளத்துலலாம் வந்து எனக்குமே எப்போவுமே வந்து மலையாள இண்டஸ்ட்ரி படத்தை பார்த்து தமிழ் திரைப்படமும் தெலுங்கும் சரி நிறைய எடுத்திருப்பாங்க. ஆனால் இது ஒரு யதார்த்தமான கதாபாத்திரம், யதார்த்தமான கதைகள் அப்படின்னு தான் நம்ம மலையாளத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து கேரளாவில் பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் தெரியாது. அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்கும், நடிப்புலாம் நேச்சுரலாக இருக்கும், கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்துருவாங்க. ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட திரைப்படம் இது இல்லை. இதுதான் ஆரம்பத்தில் சொன்னது. இது வந்து ஒரு சைக்கோ ட்ரக்குலா கதை தான் சொல்லணும். ட்ரக்குலா ஃபேண்டசி மூவிஸு, ஓகேங்களா, ரொம்ப பிரமாதமாக. ஆனால் இந்த திரைப்படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த திரைப்படத்தில் இல்லைன்னா படமே இல்லை. அந்த அளவுக்கு மியூசிக் வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம கதாநாயகி நல்சன், கல்யாணி பிரியதர்ஷினி, சாண்ட்லி மாஸ்டர் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து சாண்ட்லி மாஸ்டர் வந்து எதுக்கு தான் அவர் வந்திருக்காருன்னு தெரியல. அந்த கேரக்டர் நல்லா கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக பண்ணிக்காரு. அந்த போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் தமிழில் பேசுகிற மாதிரியே தான் அவர் நடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ தமிழ்லேயே தான் அவர் நடிச்சிருப்பார். அவர் நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு பெட்டராக நடிச்சிருக்கலாம், அவருக்கு பெட்டராக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அது டேரக்டர் தவறிட்டார். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த படத்தை வந்து ஜாக்ஸ் பெஜாய் இசை ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணிக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் டோமினிக் அருண் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் வந்து எல்லா கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக நடிக்க வச்சுருக்காரு டோமினிக் அருண். ஓகே, தயாரிப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நடிகர் துல்கர் சர்மான்ட்டு நல்லாவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் வந்து இதை விட நீங்கள் பெட்டராக சொல்லணும்னா இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்கலாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அது இந்த 2K கிட்ஸுக்கும் பார்க்கலாம். முக்கியமாக பசங்க பார்த்து இந்த திரைப்படத்தை ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.